ஹரிஹரன், நான் நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்பது மக்கள் கிளர்ச்சி என்பதற்கான முதன்மையான காரணம் என்ன? இது முக்கியமாக பார்த்திங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தபோதே இந்த மாணவர்கள் தான் அங்கிருந்த 1952 அதுவும் முக்கியமாக டாக்கா யூனிவர்சிட்டியில் 1969, அப்புறம் 1990, 96 எல்லாம் அவங்க தான் முன்னிலைப்படுத்தி அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஆட்சி மாறுதல்கள், அரசியல் மாறுதல்கள் எப்போதுமே வந்திருக்குது. அதை நாம் குறைத்து எடை போடக்கூடாது. மற்ற இப்போ இதுலேயும் நடத்தினாங்க, ஸ்ரீலங்காலையும் அந்த மாதிரி இல்லை. இது திட்டமிட்டு செய்யப்பட்டது, அதில் சந்தேகமே கிடையாது. அது பார்த்திங்கன்னா, முன்னால் எர்ஷாத் இருந்தார் 1996. இவங்க இந்த கலைதா பேகம், அதாவது பிஎன்பி சீஃப் இப்போது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களும் ஷேக் ஹசீனாவும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி அஜிடேட் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணாங்க. அதனால் இது முக்கியமாக ஸ்டூடெண்ட்டை நம்ம மாதிரி பார்க்கக்கூடாது. அங்கே அரசியல் மாற்றங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கட்சிக்கும் இருக்குது, யூனியன் இருக்குது. இதுலேயும் போலீஸோட அவங்களுக்கு அவாமி லீக்னுடைய சாத்ரோ லீக்னு இருக்குது. அந்த மாணவர்களும் ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இதை ஒரு அந்த என்னது ரிசர்வேஷனுக்குன்னு கிடையாது, அதை ஒரு காரணமாக காட்டி இது ஆட்சி மாற்றம் செய்ய ஒரு ஏதுவாக பயன்படுத்தினார்கள். அதுதான் நான் முக்கியமாக கோடிட்டு காட்டுறேன். ஏனெனில் மாணவர்களை வச்சு எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டம், அரசியல் மாற்றத்திற்காக எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது அந்த உந்துதலை கொடுத்துட்டாங்க. இந்த 15 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது, இதற்கு முன்னால் அவங்க கலைதா பேகம் இருந்தபோதும் அவாமி லீகை அவங்க இயக்கத்தையே அழிக்க பார்த்தாங்க. 9 முறை சுட்டுக்கொள்ள பார்த்தாங்க. சொல்லப்போனாக்க ஷேக் ஹசீனாவை 9 முறை பண்ண பார்த்தாங்க. அதனால் அவங்க இது நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னாக்க அவங்க கூட்டாட்சி கொண்டு வருவாங்க. ஜமாத்தே இஸ்லாமி கூட, அதாவது அவங்களுக்கு ஒரு சிறிய பங்கு தான், ஓட்டளவில் பார்த்திங்கன்னா ஒரு 10% குறைவு தான். அவங்க இருந்தாலும் அவங்கள வச்சுட்டு தான் அவங்க பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இதையே பண்ணுவாங்க. இவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஆப்போசிஷனை உள்ள 1000 பேருக்கு மேலே உள்ளதில் இருக்காங்க. இவங்க ஷேக் ஹசீனா இதே மாதிரி 1000 பேரை உள்ளதள்ளுவாங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் வரப்போ ஒரு டெவலப்மெண்ட்டில் அது இது மாறி மாறி நடக்கும் இது சூழ்நிலை. இப்போ மிக முக்கியமா எதிர்க்கட்சிகள் அரசியல் அப்படிங்கிற அந்த காரணத்தை தாண்டி இந்த போராட்டம் மிக தீவிரமாக நிலையை அடைகிற போது ராணுவம் ஒரு தரப்புல அழுத்தம் கொடுத்தது. ஷேக் ஹசீனாவை பதவி விலக சொல்லியே ராணுவமும் கூட ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அது தேவையான அழுத்தம். 3 நாளைக்கு முன்னால ராணுவம் சொல்லிடுச்சு. அதாவது ராணுவ தலைவர் வக்கர் ஜமான் அவர் ஜெனரல் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இராணுவத்தை மக்களை அடக்க நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. அதுவே ஒரு குறியீடு அவங்களுக்கு, ஷேக் ஹசீனாக்கு. அதனால் இராணுவம் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஷுவலில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவிலேயே உங்கள் டிவிலேயே போட்டிங்க, இராணுவம் அவங்கள சூறையாட்டும் போது அவங்க வீட்டை இராணுவம் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறோம் கூட. அதனால் இது இராணுவத்துக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் இருக்காது. இராணுவத்துக்கு முக்கியமாக நல்ல இன்டெலிஜென்ஸ் செட்டப். இது பாகிஸ்தான் மாதிரியே அந்த இராணுவத்தில் பாகிஸ்தானுடன் பெருமளவு பாதிப்பு இருக்குது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரு அது அவங்க என்ன மாதிரி
செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நான் நிறைய பழகியிருக்கேன் அந்த இராணுவத்தோட. அதனால் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து சிவில் கவர்மெண்ட்னாலே மதிப்பு கிடையாது. ஓகே, இது பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் அந்த மாதிரி தான். இங்கே இந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு ஹரிஹரன். இந்த அமர்வுக்கு சர்வதேச அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் அவர்களை வரவேற்கிறேன். திரு கிளாட்சன் சேவியர், இங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலையில திரு ஹரிஹரன் கூட குறிப்பிட்டாங்க 9 முறை ஹசீனாவை சுட்டுக்கொள்ள முயற்சி நடந்தது அப்படின்னு. அப்படியான ஒரு சூழல்ல அடைக்கலம் தேடி இந்தியாவுக்கு வருகிறார். இங்க அடைக்கலம் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு தார்மீக அரசியலாக பார்க்க வேண்டுமா அல்லது பூகோள அரசியலாக பார்க்க வேண்டுமா? அதாவது அடிப்படையில இந்தியாவில் புகலிடம் தேடி வர்றவங்க எல்லாருமே வந்து புகலிடம் கொடுப்பது என்பது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரியமா தான் இருந்திருக்கு. குறிப்பா இந்த மாதிரி தலைவர்கள் வரும் பொழுது அண்டை நாடு, நட்பு நாடு, நேச நாடு, இது ஒரு தலைவர் பாதிக்கப்பட்டிருக்கார், நேசமான தலைவர் அப்படிங்கும் போது இதுல எந்தவித ஒரு சிக்கலும் இல்லாமல் அடைக்கலம் கொடுப்பது மாந்தநேய அடிப்படையில தான் முதல்ல பார்க்கணும். அரசியல் ரீதிங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து மாந்தநேய ரீதியா நம்ம இதை முதல் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் செய்யக்கூடியது ஒரு மிக சரியான ஒரு விஷயம். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இங்க தங்க போறாங்க, இங்கேயே வந்து புகலிடம் கூறி இங்கே இருக்க போறாங்க அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்கு, கருத்துக்கள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இல்ல, தற்காலிக இங்கிலாந்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காரு. சரியா கேட்கல. இல்ல, தற்காலிக அடைக்கலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, அதான் தற்காலிக புகலிடம் அப்படிங்கிறது, அடைக்கலம் அப்படிங்கிறது சரியான விஷயம். இது வந்து நீண்ட நாள் நீடித்தாலும் வந்து இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது அப்படிதான் நடக்கும் நட்பு நாடுகள்ல வந்து. ஏன்னா இது 2 வித்தியாசமான விஷயம். இது வந்து கோத்தபாயா வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருந்தா அடைக்கலம் கொடுத்திருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி கதை. இவங்க வர்றதுக்கும் வித்தியாசம், கதை வேற இருக்குது, வேற வேற வித்தியாசம், வேற வேற நேரட்டிவ் இருக்குது. அப்ப பார்க்கும்போது இவங்க செய்யறது வந்து சரியான விஷயமா தான் இப்போதைக்கு நமக்கு தோணும். இந்த அடிப்படையிலான காரணம் என்ன? இது ஒரு வெறும் இடஒதுக்கீடு மட்டுமே இதற்கான காரணம் இல்ல. இது நீண்டகால அரசியல், எதிர்க்கட்சிகளினுடைய அரசியல் எல்லாமும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு திரு ஹரிஹரன் குறிப்பிட்டாரு. அவர் சொல்றது மிக சரியான ஒரு கருத்து. அரசியல் மட்டும் இல்ல, நீங்க வந்து பங்களாதேஷனுடைய இண்டிகேட்டர்ஸை பார்க்கும் பொழுது அதை பார்த்து நம்ம மிரண்டு போகக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது. இந்தியாவோட நிறைய விடயங்கள்ல அவங்க மேலோங்கி இருக்கிறாங்க. ஆனா அதை விட பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் வந்த அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட பட்டினி சாவுக்கு கிட்ட தள்ளப்பட்டிருக்க நாடு பாக்குறோம். இதுல 30% மக்கள் கொடிய வறுமையில இருக்கிறதாவும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15-19 இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த நாட்டுல 40% இருக்காங்க. இந்த 40% வந்து பயிற்சியிலும் இல்ல, எந்த விதமான வேலைகளும் இல்ல. இது வந்து இந்த நீ கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க.